ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தொழிற்சாலைகளில் விபத்துகளும் ரசாயன கசிவுகளும் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை தமிழக அரசு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பது குறித்து கிருஷ்ணகிரியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய கீர்த்தனா, தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியுடன் தொழிற்சாலை பாதுகாப்புக்கும் அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், ரசாயன கசிவு உள்ளிட்ட தொழில் விபத்துகளை தடுக்கவும் தனித்துவமான சிறப்பு பாதுகாப்பு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சிறப்பு பாதுகாப்பு திட்டம் குறித்து தொடர்ந்து பேசிய கீர்த்தனா, இந்த திட்டத்தின் மூலமாக தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கவும், அதிக ஆபத்து உள்ள தொழிற்சாலைகளில் கூடுதல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு பயிற்சிக்கும், அவசர கால செயல் திட்டங்களுக்கும், பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாகவும், தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிப்பதை அரசு உறுதி செய்ய உள்ளதாகவும் கீர்த்தனா கூறியுள்ளார்.